திருப்பி நம்ம ட்ரோன் பாய் வந்துட்டார் சுதர்சன். உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் விக்னேஸ்வர் ராவ், திருச்சி எடிட்டிங் கிங். ஆமாம். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? இங்கே ஒரு ஜீவன் இப்போ சின்ன படம் ஆரம்பிச்சு கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க திம்பேல். மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 5. நாங்கள் இன்னும் பாதி தூரம் மேலே போனோம். குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது மக்களே. சரி, அவங்க ஏரியா தான். முன்னெல்லாம் கொடுங்க சார் வாங்கிக்கிறோன்னு கேட்டிருந்தவனுங்க இப்போல்லாம் குத்துட்டு போடா வெண்ணெய் அப்படின்னு கொடுக்குறானுங்க. டயர்ட் ஆயிடுச்சு. மக்களே, நாங்கள் ஒரு 60% வந்துட்டோம் மக்களே. ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மலை மாதிரி இருக்குல்ல, அடுத்து அதுதான் பிரச்சனை. பட் ஆனால் அது ஈஸி தான். எங்கள் தலைவர் சுதர்சன்லாம் வந்து 7 வாட்டி ஏறி இறங்கிட்டான். சொல்லுங்கள் சுதர்சன், என்னது இந்த 7வது தடவை உங்களுக்கு எப்படி இருக்குது? 7வது தடவை இல்லை, 4வது தடவை. உனக்கும் 4வது தடவை தானா? நானும் 4வது தடவை தான். எங்கள் பேர் எங்கள் சிங்கம் இறங்கிட்டு, திருச்சியோட சிங்கம். திருச்சி சிங்கம் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வரார், வழி விடு. யாருமே இல்லை, பார்த்து பார்த்து முள்ள மாட்டாதீங்க. பாட்டு செவடே அண்ணா வர அண்ணனுக்கு முள்ளு செடியே விட மாட்டேங்குது, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதாவது முதல் ட்ரெக்கிங்கே வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக வர்றது பெரிய விஷயம் ப்ரோ. யூ ஷுட் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மேலே பார்த்துறாதீங்க, கீழே பார்த்துவாங்க. இங்கே வந்து உட்காருங்க, இங்கே உட்காருங்க. அதான் உட்காருங்க. உட்காந்துட்டு இப்போ பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு எப்படி லுக் கொடுமோ அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. தப்பி தவறி மேலே பார்த்தீங்க அவ்வளோதான். பார்க்காதீங்க, சைட் அடிக்கிற மாதிரி லுக் வருது. உட்காருங்க. ராதா வேட்டையன், உட்காருங்க. வேட்டையன் அங்கே போகும்போது வேட்டையனா இல்லை என்னன்னு தெரியும், மேலே போகணுன்னு. உட்காருங்க. உட்காருங்க. இன்னும் இந்த மாதிரி 2 கண்டம் தான், இல்லை 3 கண்டம் தான், இல்லை சில பல கண்டம் தான். 2 கிலோமீட்டர் போயிட்டோன்னா முடிஞ்சிச்சு. 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ மணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5:20 ஆகுது. அங்கே வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 hours 2 hours 1.5 hours மேக்ஸிமம் இருக்கு. வாங்க தலைவரே, அவ்வளோ வாங்க. இது மட்டும் வந்துருங்க, இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. வந்துட்டோம். அப்படின்றா ஒருத்தரை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கிட்டு பாருங்க, 2 கிலோமீட்டர்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். யார் வெத்த பிள்ளையோ? ஆனால் இந்த வீடியோ அவர் பார்க்கும்போது அவருக்கு தெரியும். ஜூமாவது இங்கே வராரு பாருங்க, இங்கே வராரு. 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிட்டு இருக்கோம். அவர் வீடியோ பார்க்கும்போது அவருக்கு தெரியும். மரம்லாம் வீழ்ந்துருக்கு மக்களே. முன்ன வந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நிறைய மாறி இருக்குது. நான் வந்து 1 வருஷம் ஆகுது, நிறைய மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 5:55.
ஸோ 5:55லேயே நாங்கள் மட்டும் தனியாக ஏறுறது இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து லீவ் நாளில் வருவோம். இந்த வாட்டி லீவ் போட்டு வந்திருக்கோம். அதனால் பெருசாக கூட்டம் இல்லை. இன்றைக்கி பிரதோஷம். ஸோ அதனால் பிரதோஷ அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். நம்மளே பண்ணுறது தானே, எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு விழுந்த மரத்தை தாண்ட போகிறேன். இங்கே பாருங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோமோ, அப்படியே போயிருக்கலாம் போல இருக்கேன். தலைகீழாதான் குதிக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். கீழே பார்த்துட்டேன், இன்னொரு வழி இருக்கு. என்னடா இருந்தாலும் இந்த மரத்தை தோண்டி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். போன வாட்டி அந்த மாதிரி நிறைய கடைலாம் இல்லை. ஸோ எல்லா கடையும் மூடிட்டுருக்காங்க, பெருசாக கூட்டம் இல்லைன்றதால. நாங்கள் ஒரு கடையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் விறுவிறுன்னு தான் போயிட்டுருக்கு. என் மூஞ்சி கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 6:15 இன்னமும் இருக்குது. நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிட்டுருக்கோம். வயசாகிடுச்சு, டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பொறுமையாக ஏறிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போனோம். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நடக்க எல்லாமே இருட்டாக போயிடுச்சு. நாங்கள் அப்போ தான் வந்து அந்த கடலாடி பாதை வந்து சேர்ற இடத்துல வந்து சேர்ந்தோம். ஸோ அங்கே இருக்கிற சில கடைக்காரங்களாம் நீங்கள் திரும்பி இப்படியே போயிடுங்க, இதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப இருட்டு, மேலேயும் கடை எதுவும் கிடையாது, கோயிலையும் தங்க விட மாட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு மூலையில் பத்துருந்துட்டு சாமியை பார்த்துட்டு அட்லீஸ்ட் சன்ரைஸாவது பார்த்துட்டு கிளம்பணுன்ற ஒரு முடிவில் இருக்கோம். One eternity later. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் என்னதான் இந்த பர்வதமலையை இதுக்கு முன்னாடி 3 தடவை ஏறி இருந்தாலும் இந்த நைட்டில் ஏறும்போது நிஜமாவே பயமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ரயில் பாதை, இந்த கடப்பாறை பாதை இதிலெல்லாம் பார்க்கும்போதும் போகும்போதும் ரொம்பவே பயமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்னோடய ஹெட் டார்ச் லைட்லேயும் சுதர்ஷனோட ஹெட் டார்ச் லைட்லேயும் தான் நாங்கள் மேலே போயிருந்தோம். பட் ஒரு கட்டத்தில் எங்களால் சுத்தமாக நவர முடியாதுன்ற ஒரு நிலைமை வரும்போது அங்கே இருந்த ஒரு டென்ட்டில் நாங்கள் நைட்டு தங்க வேண்டியதாக போச்சு. ப்ரோ குளிர்ல கூட்டிட்டு வந்து சரி சாப்பிடுங்க. 4000 அடிக்கு ஏற்றி உட்கார வச்சு படுக்க வச்சிருக்கேன். 4000 அடி. ஆமாம் 4500 வந்துட்டோம். 4500க்கு 200க்கு மேலே தான் இருப்போம். இப்போ மக்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா பருவதமலையில் ஒரு டென்ட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த டைம் என் டென்ட் மேட் பார்த்தீங்கன்னா சுதர்சன் தான் இருக்காப்புல. ஸோ இப்போ எங்கள் கூட இன்னொருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் சிங்கம் விக்னேஷ். செத்த பேரா இவங்க திருச்சி விக்னேஷ் வைரம்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த நைட்டு நாங்கள் அந்த டென்ட்டில் தான் இரவு கழிச்சோம். இந்த டென்ட்டு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்வதமலை அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் யூடியூப் பேஜும் வச்சுருக்க ஒரு நண்பர் தான். அவரோட ஃப்ரெண்டோட டென்ட்டு தான் அது. அந்த டென்ட்டில் அவங்க வந்து வியாபாரம் முடிச்சுட்டு கீழே போயிட்டாங்க. ஸோ அந்த டென்ட்டு காலியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட் தங்கினோம். The next day. ஸோ அடுத்த நாள் காலையில் நாங்கள் 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்துட்டு 5:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் லைட்லேயும் டார்ச் லைட்லேயும் அந்த வெளிச்சத்தை வச்சே நாங்கள் மேலே ஏறினோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து காலையில் 5:30 மணி 5 மணி 5:30லேருந்து எடுத்தது. ஸோ
காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் ஏறினாலும் அதுவும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது, ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே வந்து இன்னொரு எங்களை தவிர ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கோவிலில் பராமரிக்கிறவங்களும் அங்கே அன்னதான மடம் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிறவங்களும். ஸோ நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக ஒரு லொக்கேஷனில் வந்து உட்காந்துட்டு சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம். சன்ரைஸும் வந்தது. இந்த வருஷத்தோட முதல் சன்ரைஸ் வந்து நான் கேதர்கந்தா மலை உச்சியில் பார்த்தேன். அதே மாதிரி அதே மாத கடைசியில் பர்வதமலை உச்சியில் வந்து எனக்கு சன்ரைஸ் பார்க்கணுன்னு எழுதியிருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் பர்வதமலை உச்சியில் சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஹாய் மக்களே, குட் மார்னிங். ஸோ நம்ம எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமோ, சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம். சன்ரைஸ் பார்த்துட்டு ட்ரோன் ஷாட்ஸ் அண்ட் வயலோட ஆக்ஷன் கேமரா ஷாட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அப்படியே டிசென்ட் ஆக வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ இத்தோட முடியுது. என்னடா அவன் சன்ரைஸை காட்டலை, ட்ரோன் ஷாட்டை காட்டலை, ஒன்றுமே காட்டலை, அதுக்குள்ளே முடியுதுன்றானே அப்படின்றீங்களா? அடுத்த வீடியோவில் எல்லாமே வரும். ஸோ அதை பார்க்குறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விசூஸ் டெய்லி.